ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஆரி ப்ளவுஸ் தைக்கும்போது அதோட கொக்கி பட்டி லூப் பட்டி தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை ரொம்ப நீட்டாக நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாகவும் இதை தைச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் நெக் தைச்சி உள்பக்கமாக திருப்பியிருப்போம் லைனிங்கை. நம்ம நெக்கு தைச்சிட்டதுனால கொக்கி பட்டி லூப் பட்டி தைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நீட்டாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிற பார்க்கலாம். இது தைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொக்கி பட்டியும் லூப் பட்டியும் ஈக்குவலாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. இப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் வச்சு ஈக்குவலாக இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொக்கி பட்டி தைக்க போகிறேன். கொக்கி பட்டி தைக்கிறதுக்கு இந்த மாதிரி லைனிங் துணியில் ஒரு 1.5 இன்ச் அகலத்துக்கு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துக்கோங்க. இதிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 3/4 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸ் வைக்கிறோம். இப்போ அந்த 3/4 இன்ச்சை அப்படியே ஃபோல்டு பண்ணி மேலே வைக்கலாம். இப்போ 2 துணிக்குமே சென்டரில் நம்மளோட ப்ளவுஸ் துணி இருக்குது. இந்த மாதிரி வச்சு பேக் ஸ்டிச் போட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் துணி விட்டுட்டு மீதியை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துருக்கிறதுனால மீதி துணியை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இந்த துணியுமே பழையபடி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க உள்பக்கமாக. இப்போவும் நீங்கள் ப்ளவுஸ் துணி சென்டரில் இருக்கிற மாதிரி மேலே இருக்க துணியை அப்படியே ஃபோல்டு பண்ணி நம்ம தைச்சிடலாம். தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த துணியை அப்படியே எடுத்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விடும்போது அந்த தைச்சது நம்ம தையல் உள்பக்கம் போயிடும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், எந்த பிசுறுமே இல்லாமல் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதேமாதிரி மேலேயுமே திருப்பி விட்டுடுங்க. பாருங்கள், இந்த நெக்கு ஃபினிஷிங்கோட அதோட எண்டு வரைக்குமே நீட்டாக இருக்கும். இப்போ இது மேலே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக. அதேமாதிரி பார்க்குறதுக்கு ஆரி ப்ளவுஸில் அந்த கொக்கிப்பட்டி லூப் பட்டியில் பிசுறு தெரியாமல் அந்த ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்க அதே நீட்டாக நம்ம இதையும் தைச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம படிமான தையல் போட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இதை நார்மலாக கொக்கிப்பட்டி திருப்பி தைக்கிற மாதிரியே தைச்சிடலாம். தைச்சி எந்த அளவுக்கு ஓரமாக தையல் போட முடியுமோ அந்தளவுக்கு ஓரமாக போடுங்க. எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா பேக் ஸ்டிச் போட்டே முடிங்க. ஆரி ப்ளவுஸில் நமக்கு எப்போவுமே இந்த மாதிரி நீட்டாக தைக்கும்போது ப்ளவுஸும் பார்க்குறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம பீடு இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம பார்த்து தைக்க வேண்டியது இருக்கும். அதையே நீங்கள் இப்படி துணியை தைச்சி திருப்பி நம்ம தைக்கும்போது நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ கொக்கிப்பட்டி பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே பிசுறு இருக்காது. அந்த துணி வெட்டின அந்த பிசுறு எந்த இடத்துலையுமே தெரியாமல் நீட்டாக இருக்கும். இதே மாதிரியே தான் நம்ம லூப் பட்டியும் தைக்க போகிறோம். இப்போ நம்ம கொக்கிப்பட்டி தைச்சாச்சு. இதே மாதிரி லூப் பட்டி தைக்கலாம். லூப் பட்டி தைக்கிறதுக்கு நான் மெயின் துணி எடுத்திருக்கேன். இது ஒரு 2 இன்ச்லேருந்து 3 இன்ச் அகலம் இருக்க மாதிரி எடுத்துடுங்க. இதுலேயுமே ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸ் துணியை வைங்க. வச்சுட்டு மேலே அந்த துணியை ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே வச்சிடலாம். அதே மாதிரியே லாஸ்ட்லேயும் 1/2 இன்ச் விட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா இதையுமே நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டு டபுள் ஃபோல்டு நம்ம எப்போவுமே லூப் பட்டி தைக்கிற மாதிரியே இதையும் தைச்சி ஃபினிஷ் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி தான். இதை நீங்கள் ஆரி ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணணும்னு இல்லை, நார்மலாகவே எல்லா ப்ளவுஸ்க்குமே இதே மாதிரி கொக்கிப்பட்டி லூப் பட்டி தைக்கும்போது அந்த ப்ளவுஸோட கொக்கிப்பட்டி ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். இந்த கொக்கிப்பட்டிலுமே கீழே பிசுறு தெரியாது. அதேமாதிரி லூப் பட்டியும் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்பவே நீட்டாக நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ப்ளவுஸ் தைக்கும் போதே நமக்கு அதோட ஃபினிஷிங் தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களோட ஆரி ப்ளவுஸ்னாலும் சரி, எந்த ப்ளவுஸுக்குமே கொக்கிப்பட்டி லூப் பட்டி இந்த மாதிரி தைச்சி கொடுங்க. இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.